இன்றைக்கி ஆலு பரோட்டா தான் செய்ய போகிறோம். இதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சிட்டோம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து காமிக்கிறீங்களா? இப்போ வேக வச்ச இதில் என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, இப்போ தனி மிளகாத்தூள், போதுமா ஜீரகத்தூள், இப்போ சால்ட்டு, கொஞ்சமாக ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம கையில் நல்லா மசித்து மசாலாவை ரெடி பண்ணி வைக்கணும். உருளைக்கிழங்கு சரியாகவே வேக விடலை. உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் சரியாக வேகாமல் தான் இருந்தது. நான் கொஞ்சம் வேகாமல் இருக்கிறத தனியாக எடுத்துட்டேன். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன். டேஸ்ட்டு கரெக்டாக இருந்தது. இப்போ இதை தனியாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோன்னா அது வந்து தேய்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒன்றுனா தேய்ச்சி கொடுத்தேன். கவிதாவை போட்டு எடுத்தா. இதை வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் போட்டு எடுக்கணும். கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இதுக்கு சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தயிரில் வந்து கொஞ்சம் ஒயிட் சுகர் போட்டு நல்லா கலந்து இதை தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் ஆலு பரோட்டா தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.